ஷேர் நெட்டோட முக்கியத்துவம் என்ன, ஷேர் நெட்டோட அவசியம் என்ன, ஷேர் நெட் போடாம செடி வைக்க முடியாதா இல்ல வைக்க கூடாதா, ஷேர் நெட் உயரம் அளவு எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் போடணும், அது இல்லாம இதுல நிறைய வெரைட்டி இருக்குது. அதுல 30%, 50%, 90%. இதுல எது ரொம்ப சிறப்பானது, இந்த ஷேர் நெட் கட்டும் பொழுது கட்டு கம்பி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஷேர் நெட் ரோப்ல ஏன் இதை வந்து கட்டணும், அதாவது கோனஸ் வச்சு ஏன் தைக்கணும், இந்த ஷேர் நெட் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல தான் போடணுமா இல்ல மரக்கட்டையிலயோ சவுக்குலயோ மூங்கிலோ இதை வந்து யூஸ் பண்ண கூடாதா, இது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பச்சை நிழல் வலை, அதாவது இந்த ஷேர் நெட்னு சொல்லக்கூடிய இந்த வகையான துணியை வந்து ஏன் மாடியில போடுறாங்க, அது மெயினா மாடி தோட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான அவசியம் அப்படின்னு கேட்டா இது அவசியம் தான். ஏன்னா சம்மர் சீசன்ல அடிக்கக்கூடிய மாடியோட ஹீட்டும் மேல அடி இருந்து அடிக்கக்கூடிய சன்னோட ஹீட்டும் ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படின்னா செடிகள் எல்லாமே கருக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஒரு மாடி தோட்டம் வச்சீங்க அப்படின்னா இதுல வந்து இண்டோர் பிளான்ட் இருக்கும், அவுட்டோர் பிளான்ட் இருக்கும், செமிஷேட் பிளான்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் மாடி தோட்டத்துல அழகுபடுத்துது. ஒவ்வொரு செடிக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டை நம்ம வந்து அப்பப்ப கொடுக்க முடியாது. தேவையான எல்லா செடியும் தூக்கி நீங்க இண்டோர்லயே அதாவது நெட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்க செடி எப்பவுமே வாடாம கருகாம இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இது ஷேர் நெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் நெட் ரோப் வச்சு தச்சிருக்கனாலதான் இத்தனை வருஷமே அது தாங்கி நின்று இருக்குது. உயரம் என்னமோ 8 அடியில இருந்து 9 அடி தான் போட்டிருக்கோம். அது இல்லாம சைட்ல இருக்க அந்த பார்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்போம். அதுல வந்து நம்ம ஷேர் நெட் வந்து ஃபுல்லா ரோப் வச்சு சுத்தி தச்சிருக்கனாலதான் இத்தனை வருஷம் தாங்கி இருக்குது. எப்பவுமே ஒரு ஷேர் நெட் போடும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க ஷேர் நெட் எங்குமே எழுத்து கெட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி வந்து சுத்தி எல்லாமே தச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு தாங்கும். நீங்க வெறுமனையா வந்து பிளாஸ்டிக் டேக் மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா எல்லா ஷேர் நெட் அடுத்த காத்துக்கு பிச்சுட்டு போயிருங்க. ஷேர் நெட் கவரேஜ் ஏரியான்னு பார்த்தோம்னா 22x10 220 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஷேர் நெட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் டேக் மட்டும் போட்டு டெம்பரவரியா வந்து ஷேர் நெட் வந்து ஃபிட் பண்ணி நிப்பாட்டியாச்சு. இந்த பிளாஸ்டிக் டேக் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காத்து ரொம்ப எல்லா பக்கமும் அடிக்கிறதுனால 4 பக்கமும் 4 நின்று அதை கரெக்டா பிடிச்சி இந்த ஷேர் நெட் எங்கேயும் பறக்காம ஒரு டெம்பரவரியா நீங்க ரோல் பண்ணி, அதாவது அந்த ஃப்ரேம்ல வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோனூசியை கையில வச்சு சாக்கு தைக்கிற மாதிரி தச்சிட்டு இருப்பாங்க. அந்த தம்பி போடுறது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டேக், அதாவது எம்டியா இருக்கிற அந்த துணியை வந்து இழுத்து அதான் நீ என்ன பண்றேன்னா சரி. இன்னைக்கு அனுஷிகா அக்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு நேற்று தான் பேசியிருந்த கணேசன் சார் கிட்ட. அவர் இன்னைக்கே பார்த்தா வந்து பீப்புள் அரேஞ்ச் பண்ணி ஷேட் நெட்டை வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக பக்கா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்த பீப்புளும் அனுஷிகா பீப்புளும் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி வெரி அகாமடேட்டிவ். நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி அவங்க எல்லாமே செஞ்சு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்குறாங்க. வெரி ஹாப்பி வித் அனுஷிகா கார்டன். தேங்க்யூ மேம். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? அந்த ஃப்ரேமோட சேர்த்து முள்ள நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி நீங்க நல்லா அழகா திணிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் சரிங்க அந்த நெட் வந்து உருவிட்டு போகாம இருக்கும். இந்த ஷேர் நெட்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 30%, 50%, 70%, 90% இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ல இருக்குது. ஷேர் நெட் போடாம செடி வைக்க முடியாதா இல்ல வைக்க கூடாதா அப்படின்னா ஷேர் நெட் போடாம நீங்க செடி வைக்கலாங்க. ஒரு மரம் பூ நிறைய பூக்கக்கூடிய பூச்செடிகள், ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே தூக்கி நீங்க எல்லாமே அவுட்டோர்ல போடுவீங்க. அப்போ வந்து ஷேர் நெட்ன்றது ஒரு கம்பல்சரி கிடையாது. ஷேர் நெட் நீங்க பார்த்து வாங்கும் பொழுது ரொம்ப மலிவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லோவான ஒரு குவாலிட்டியில மெட்டீரியல் வாங்கி போடாதீங்க. நிறைய ஷேர் நெட் பாத்தீங்கன்னா பில்டிங் மறைக்கிறதுக்காக, அதாவது புது பில்டிங் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னா அதை ஷேட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஷேர் நெட் தான் வந்து மினிமமான காஸ்ட்ல கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு கார் பார்க்கிங் இல்ல பைக் பார்க்கிங் மேல ஷேர் நெட் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90% அதிகமா சூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தரமானதா வாங்கிக்கோ, யூவி ஸ்டெபிலைசரா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான நீங்க ஷேர் நெட் கட்டும் பொழுது கட்டு கம்பியை வச்சு ஏன் இதை கட்டக்கூடாது, காத்து ரொம்ப வேகமா அடிச்சுச்சுன்னா எல்லா இடத்துலயும் ஷேர் நெட் வந்து ஓட்ட போட்டு ஈஸியா கிழிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க நார்மலா பிளாஸ்டிக் டேக் ஏதாவது போட்டு கட்டுங்க. அதை ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா வந்து ஃபிட் பண்றதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் டேக் யூஸ் பண்ணுங்க. அதை அப்படியே பெர்மனண்டா கொண்டு போகணும்னு நினைச்சா முடியாதுங்க. அதுக்கு பதிலா இந்த ஷேர் நெட் ரோப் அப்படின்னு இருக்குது. இந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா 120 மீட்டர் வந்து ஒரு பண்டல் வருங்க. இதை வாங்கி நீங்க எப்படி கோனுசி வச்சு எப்படி சாக்கு தைக்கிற மாதிரி எல்லா இடமும் சுத்தி நீங்க தச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப லைஃப் ரொம்ப ஜாஸ்தி. மினிமம் 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இது ரொம்ப ஸ்டேபிளா நிக்கக்கூடிய ஒரு ஷேர் நெட் ரோப். இதை வச்சு கம்பல்சரி நீங்க ஸ்டிச் பண்ணா மட்டும்தான் இந்த ஷேர் நெட் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும். நீங்க நார்மலா கட்டு கம்பி வச்சு போட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு 15 நாள் 20 நாளே வந்து உங்களுக்கு எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டுரும். ஷேர் நெட்டை பொறுத்தளவு ஏன் மரக்கட்டையிலயோ இல்ல மூங்கிலையோ சவுக்கு கம்பிலையோ ஏன் போடலாமா போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். தாராளம் போடலாங்க. ஒரு சின்ன ஏரியாவான ஸ்கொயர் ஃபீட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சவுக்கு கம்பு மூங்கில வச்சு போட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து 1 இயர்ல இருந்து 2 இயர் வரைக்கும் அது லைஃப் வந்து சர்வே பண்ணும். ஸ்டீல் ஃப்ரேம்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா லைஃபும் ஜாஸ்தி, அதெல்லாம் பார்க்க ரொம்ப யூனிக்காவும் ஸ்ட்ரக்சராகவும் நல்லா இருக்குங்க. ஷேர் நெட் ஒரு தடவை நீங்க போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் எந்த இடத்துல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஈவன் இதுல நீங்க ஹேங்கிங் பார்ட்ஸோ இல்ல இன்னர்ல வந்து ஒரு பந்தல் வலை கட்டணும், கொடி ஏதாவது ஏறுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன் வந்து நம்மளால செய்ய முடியும். வுட்ல செய்யறதை விட இதுல வந்து செஞ்சீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மாடி தோட்ட நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான ஷேர் நெட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு நீங்களும் இதை சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க. மாடி தோட்டத்தை கலகலப்பா வச்சுக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிறைய டீடைலான விஷயத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனுஷ்கா கிரி, நான் உங்கள் கணேஷ். பாட்டு வச்சு அழகா நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இத்தனையும் ஒரே இடத்துல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா 250 கலெக்ஷன் அப்படின்றது எத்தனை நாள் ஆயிருக்கும், அதை எவ்வளவு நாள் பத்திரப்படுத்தி இத்தனை மலையில காத்துலையும் தாங்க வச்சு நல்லா பக்குவமா வளர்த்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம அந்த வீட்டுகளுக்கு வந்து நம்ம ரீபார்ட்டிங் பண்ண போறோம். அப்போ வந்து நம்ம உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. அந்த செடிகளுக்கு என்னென்ன உரம் போடுறோம், என்ன ஃபெர்டிலைசர், எப்படி பாட்டிங் சாயில் மிக்ஸ் பண்றோம், இந்த அடினியமுக்கு என்ன ஸ்பெஷல் கேர் இருக்குது, அது இல்லாம இந்த ரெயின் லில்லிக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா நம்ம போட போறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.